அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு உலகத்திலேயே மகா மகா வெற்றியை பெறும் அப்படி ஜோதிடத்துல ஒரு ரகசியம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அந்த மகா மகா ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்கு உங்க ஜாதகத்துக்குள்ளதான் அந்த மகா மகா தெய்வம். அந்த மகா மகா தெய்வத்தை நீங்க கையில டச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மறுவாழ்வு வந்துடும். நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜாதகம் இருக்குது. ஆனாலும் என்ன சொன்னா ஆனால் நான் நல்லா இருக்கேன், அது போய் பெருசா இது பண்ணிக்கிட மாட்டேங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பூரா அவர்களை அறியாமலே ஒரு அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய ஒரு ரகசியத்தை தெய்வத்தை தொற்றுப்பான். அப்படி என்ன இது இது நாள் வரைக்கும் சொல்லாதது, இது நாள் வரைக்கும் சொல்லாதது. ஆனால் கேட்கும் போது என்ன செய்ய, இதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு இருக்கும். சொன்ன பிறகுதான் தெரியும், ஆமா எனக்கு தெரியாது அப்படின்னு. பலவித கோணங்களில் ஜோதிடத்தை பரிமளிக்கும் போது உபாசனா தெய்வம் என்பது உண்டு. எல்லாத்துக்கும் தெரியும் உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது. நிறைய பேர் பேசிட்டாங்க, நானும் பேசிட்டேன். நான் பேசுனது மற்றவங்க பேசுன எல்லாமே இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற உபாசனா தெய்வம் ஒன்று உண்டு. அந்த உபாசனா தெய்வத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ரகசியம் தான். இப்ப எப்பயுமே நம்ம ஜாதகத்தில் குரு இருக்கின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தை பாருங்க. குரு எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த கட்டத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரமே உங்களை மறைமுகமாக வாழ வைத்து கொண்டிருக்கிற அற்புதமான ரகசியத்தை இதனால் வரைக்கும் யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தான் நீங்க இந்த வீடியோவை போட்டு பார்த்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு என்ன சொன்னா, இது 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் அது தெரியாம தொட்டுட்டேன். தொட்ட பிறகு என்ன சொன்னா, ஜாதகத்தில் 1000 குறைகள் இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் வெற்றி பெற்று விடுவேன். எனக்கு குரு இருக்கின்ற இடத்திலிருந்து 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரம் இன்று வரை என்னை என்ன சொன்னா, எந்த சூழ்நிலையிலும் தலை கவராமல் வாழ்க்கையில் பலவிதமான யோகங்களை எனக்கு தக்கன யோகத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் போராட்டத்தின் முடிவில் அந்த தெய்வம் எனக்கு வெற்றியை கொடுத்து கொண்டுதான் இருக்கு. அப்ப நீங்களும் என்ன சொன்னா, பரிச்சித்து பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 11ஆவது கட்டத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் தான் நீங்கள் விழுந்து விழுந்து வணங்க வேண்டிய உபாசனா தெய்வம். இது எந்த ஆதிபத்தியம் உடைய அமைப்பு அப்படின்னா, நாடி ஜோதிட விதிகளில் இது ஒரு விதி. அப்ப இதை நீங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம். கடைசி நிமிடம் என்ன சொன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடைசி நிமிடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப என்ன சொன்னா, இறைவன் என்ன சொன்னா, நம்ம வெற்றி பெறுவதற்கு பலவிதமான வழிகளை காட்டியிருக்காரு. நம்ம என்ன சொன்னா, ஷார்ட்கட்ல எங்கேயாவது போய் ஜெயிச்சிடலாமா அப்படின்னா, ஷார்ட்கட்டுக்கெல்லாம் போகாதீங்க, நேர்வழியிலே போங்க. கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனால் வெற்றி பெற்று விடுவீங்க. நேர்வழியிலே போங்க, கண்டிப்பா வெற்றி பெற்று விடுவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அதனால குரு நின்ற ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரமே உங்களுடைய யாருடைய ஆண்களுடைய உபாசனா தெய்வம். ஏன்னா பெண்களுக்கு வேற, ஆண்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை குருவை வைத்து கண்டுபிடிக்கணும். நாடி ஜோதிட விதிகள் அதுதான். அப்ப ஆண்களுக்கு கண்டுபிடித்தால், உங்க வீட்டு ஆண் குழந்தைகளுக்கு கண்டுபிடித்தால், கணவருக்கு கண்டுபிடித்தால், யாருக்கு கண்டுபிடித்தாலும் ஆண் என்று விட்டால் குரு நின்ற இடத்திற்கு 11ஆம் வீடு, அதில் இருக்கிற
நடு நட்சத்திரமே உங்களுடைய வெற்றி. உபாசனா என்பது என்ன சொல்லணும், உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்ன சொல்லணும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம். அதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக 100% வந்து என்ன சொன்னா இதுல வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? அதற்கடுத்து பெண்களுக்கு எப்படி உபாசனா தெய்வத்தை கண்டுபிடிப்பது அப்படின்னா, பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடம், சுக்கிரன் என்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரமே அவர்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக சீராக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. அந்த சீராக்கி கொண்டு போகக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இதில் வந்து என்ன சொன்னா வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் வியூகம் என்பது 100% வெற்றி கிடைக்கும். ஏன்னா இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. மற்ற உபாசனா தெய்வங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கட்டத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த அந்த கட்டத்துக்கு மொத்தத்துக்கு தெய்வம் சொல்லியிருப்பாங்க. இதான் உபாசனா தெய்வம் கட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை எப்போ போய் வணங்கினா அது நடு நட்சத்திரத்துல போய் வணங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் உபாசனா தெய்வத்தினுடைய பழைய ரகசியம். இப்ப புது ரகசியம் என்னன்னா வந்து குரு நின்ற நட்சத்திரத்திற்கு 11ஆவது நட்சத்திரமும், பெண்களுக்கு வந்து சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு 11ஆவது கட்டத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரமும் 100% வந்து வேலை செய்யும். அதுல இந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்பது சாஸ்திர உண்மை. அப்பங்கும்போது என்ன சொல்றான்னா வந்து இப்ப நம்ம வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த முழு நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வங்கள் தெரியணும் இல்லையா? முழு நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வங்கள் வந்து கண்டிப்பாக தெரியணும். அப்ப அந்த முழு நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வங்கள் தெரிந்தால் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து வெற்றியை இலகுவாக பெறலாம். அப்ப அந்த வெற்றியை இலகுவாக பெறலாம் அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னா, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவங்களுக்கு, எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் என்ன சொன்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால வந்து என்ன சொன்னா அதை இப்ப சொல்றேன், நீங்க எல்லாரும் குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப வந்து அப்ப 12 நட்சத்திரம் தானே வரும். உபாசனா தெய்வங்களுக்கு உண்டான இது 11ஆவது கட்டத்தில் இருந்தாலுமே வந்து 12 நட்சத்திரங்கள் தான் வரும். அப்ப மேசத்தில் பரணி என்று சொன்னால் துர்க்கை, பரணிக்கு துர்க்கை. அந்த துர்க்கையை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா யாருக்கு 11ஆவது கட்டத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உபாசனா தெய்வம் வருகிறதோ அப்ப வந்து என்ன சொல்றான்னா பரணிக்கு வந்து என்ன சொன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா ரோகிணிக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணணும். ரோகிணி உங்களுக்கு உபாசனா தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரமாக வந்தால் கிருஷ்ண பகவானை வழிபாடு பண்ணணும். திருவாதிரை உங்களுக்கு வந்து என்ன சொன்னா உபாசனா தெய்வமாக வந்தால் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும். பூசம் வந்து உங்களுக்கு வந்து உபாசனா தெய்வமாக வந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து பூரம் உங்களுக்கு வந்து உபாசனா தெய்வமாக வந்தால் ஆண்டாள் அம்மாவை வழிபாடு, ஆண்டாள் சிறுத்தூர் ஆண்டாளை வழிபாடு பண்ணணும். அஸ்தம் உங்களுக்கு வந்து உபாசனா தெய்வமாக வந்தால் காயத்ரி தேவியை வந்து வழிபாடு பண்ணணும், காயத்ரி தேவியை வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்ன அஸ்தத்துக்கு அடுத்து என்ன சொன்ன சுவாதி உங்களுக்கு வந்து உபாசனா தெய்வமாக வந்தால் நரசிம்ம மூர்த்தியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து அனுசம், அனுசம் வந்து உங்களுக்கு உபாசனா தெய்வமாக வந்தால் லட்சுமி நாராயணனை வழிபாடு பண்ணணும், லட்சுமி நாராயணனை வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொன்ன பூராடம் உங்களுக்கு உபாசனா தெய்வமாக வந்தால், பூராடம் உங்களுக்கு உபாசனா தெய்வமாக ஜம்புகேஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணணும், ஜம்புகேஸ்வரரை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா திருவோணம், திருவோணம் உங்களுக்கு உபாசனா தெய்வமாக வந்தால் ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணணும், ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து சதயம்
உங்களுக்கு உபாசனா தெய்வமாக வந்தால் மிருத்யுஞ்சேஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி வந்து என்ன சொல்றான்னா உபாசனா தெய்வமாக வந்தால் மகா ஈஸ்வரரை வழிபாடு பண்ணணும். நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, மகா ஈஸ்வரர் போட்டு நீங்க சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னா கிடைக்கும். அதனால என்ன சொன்னா 12 நட்சத்திரங்கள் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், அதற்கடுத்து என்ன சொன்னா பூரம், அஸ்தம், சுவாதி, அதற்கடுத்து என்ன சொன்னா அனுசம், போராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இது 12 ஆதிபத்தியமுடைய தெய்வங்களாகத்தான் வரும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. அதனால ஆண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் குரு நின்ற நட்சத்திரத்திற்கு 11வது வீட்டில் இருக்கின்ற நடு நட்சத்திரமும், பெண்களாக இருந்தால் சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா 11வது கட்டத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரத்தை பிடித்து பாருங்கள். 100% கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. பரிச்சித்து பார்த்து அதுல ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி என்பது இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய நாளின் தன்மைகள் என்ன சொல்லலாம்னா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அழகா குறிச்சு வச்சு என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு. அதெல்லாம் இல்லாமலாம் போகாது. அதனால பரிச்சித்து பாருங்கள். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி, உபாசனா தெய்வம் என்பது ஆண்களுக்கு குரு நின்ற நட்சத்திரத்துக்கு 11வது வீட்டில் இருக்கின்ற நடு நட்சத்திரமும், பெண்களுக்கு சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு 11வது வீட்டில் இருக்கின்ற நடு நட்சத்திரமும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி சிகரத்தில் வைக்கும் என்பது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.